முதல்ல நீ இந்த வேலையை விட்டுட்டு நீ படிச்ச படிப்புக்கான வேலையை தேடு. எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? பிரியா பவானி சங்கர் ரத்னம் பட நிகழ்ச்சியில கலந்துக்காததுக்கு விஷால் தான் காரணம் அப்படின்னு சோசியல் மீடியால ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்தது. இப்போ அவங்க நடிச்சிருக்க இந்தியன் 2 படத்தோட ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன்லயுமே அவங்க கலந்துக்கல. இதுக்கு யார் காரணம்? அவங்களே எந்த நிகழ்ச்சியிலுமே கலந்துக்காம நடிகர்கள் மேல பழிய போடுறது நியாயமானு ஈரோடுல இருந்து பரத்குமார் கேட்டிருக்காங்க. ஒரு சில நடிகைகளை போல படங்களை விளம்பரப்படுத்துவதற்காக நடத்தப்படுகின்ற நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதில்லை அப்படின்ற முடிவை பிரியா பவானி சங்கர் எடுத்திருக்காங்களா அப்படின்னு தெரியல. அப்படி ஒரு முடிவை அவர் எடுத்திருந்தாருன்னா அதை பற்றி அவர் வலைத்தளத்திலேயே பதிவு செய்திருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா நடிகைகளும் வலைத்தளங்களிலே பரபரப்பாக இயங்கி கொண்டிருக்கிறார். ஒரு ட்விட்டர் பக்கத்திலோ முகநூல் பக்கத்திலோ ஒரு குறிப்பிட்ட படத்தினுடைய விளம்பர நிகழ்ச்சியில் தான் ஏன் கலந்து கொள்ளவில்லை அப்படின்றத பற்றி பிரியா பவானி சங்கர் தன்னுடைய கருத்தை பதிவிட்டிருந்தாங்கன்னா இது போன்ற விமர்சனங்களை அவர் தவிர்த்திருக்கலாம். ஆக்டர் ராமராஜனோட சாமானியன் படம் ப்ரொடியூசர்ஸ்க்கு லாபத்தை கொடுத்துச்சா, தியேட்டர் ஓனர்ஸ்க்கு லாபத்தை கொடுத்துச்சான்னு சேந்தமங்கலம்ல இருந்து ஜெயசுதா கேட்டிருக்காங்க. ராமராஜன் எந்த மாதிரியான ரசிகர்கள் தன்னுடைய படங்களை பார்க்க வருவார்கள் என்ற எண்ணத்தில் சாமானியன் படத்திலே நடித்தாரோ அந்த எண்ணம் முழுமையாக நிறைவேறி இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். மல்டிப்ளெக்ஸ் திரையரங்கில் மிகப்பெரிய வசூலை அந்த படம் எட்டவில்லை என்றாலும் பெரும்பாலான திரையரங்கில் நல்ல வசூலை பெற்றிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஓடிடி தனியார் தொலைக்காட்சி உரிமைகளும் நல்ல விலைக்கு போயிருக்கின்றன. அதனால் அந்த படத்துடைய தயாரிப்பாளரை பொறுத்த வரைக்கும் அது லாபகரமான படமே. சம்சாரம் அது மின்சாரம் படத்துல படிக்காதவன் படத்துல வர ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன் பாட்டோட டியூனை அப்படியே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு சங்கர் கணேஷ் முறையா இளையராஜா கிட்ட அனுமதி வாங்கினாரான்னு ஆழ்வார் திருநகர்ல இருந்து ஸ்ரீகாந்த் கேட்டிருக்காங்க. சம்சாரம் அது மின்சாரம் படத்திலே படிக்காதவன் படத்தில் இடம்பெற்றிருந்த ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன் என்ற பாடலை பயன்படுத்துவதற்கு சங்கர் கணேஷ் இளையராஜா கிட்ட எந்த அனுமதியும் பெறல. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா அந்த காலகட்டத்தில் இது போன்ற காப்பிரைட் பிரச்சனைகள்லாம் இப்போ எடுத்திருக்கிற மாதிரி விஸ்வரூபம் எடுத்திருக்கவில்லை. இந்தியன் 2 படத்துல வர பாரா அண்ட் நீலோர்பம் சாங்ஸ் யூடியூப் அண்ட் ஸ்பாட்டிஃபை மாதிரியான தளங்கள்ல ட்ரெண்டிங்ல இருக்கு. கதரல்ஸ் அண்ட் கம்பேக் இந்தியன் சாங்குக்குமே நிறைய பேர் ரீல்ஸ் போட்டு ட்ரெண்ட் ஆக்கிட்டு இருக்காங்க. ஆனாலுமே இந்தியன் 2 படம் மேல ஒரு நெகட்டிவ் பின்பம் யாராலையும் உருவாக்கப்படுது. இது யார் மேல இருக்க வன்மம்னு வடபழனில இருந்து ஜெயா கேட்டிருக்காங்க. பொதுவாகவே இப்போது சினிமா ரசிகர்களாக இருக்கின்ற பலர் தாங்கள் எந்த கதாநாயகனுடைய ரசிகர்களாக இருக்காங்களோ அவங்களுக்கு எதிரான கதாநாயகனுடைய படங்கள் வெளிவரும்போது அதை பற்றி மோசமாக விமர்சிப்பதை பழக்கமாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதன் காரணமாகத்தான் இந்தியன் 2 திரைப்படத்தினுடைய பாடல்கள் பற்றியும் பல நெகட்டிவான விமர்சனங்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றன அப்படின்னு நான் நினைக்கிறேன். பவன் கல்யாண், கங்கனா ரணாவத் 2 பேருமே தேர்தலில் வெற்றி அடைஞ்சிருக்காங்க. இவங்க 2 பேரை வச்சுமே தமிழ் தயாரிப்பாளர்கள் படங்கள் இயக்கி வராங்க. இப்போ அந்த 2 படங்களோட ஷூட்டிங் வந்து தொடருமா இல்ல டிராப் ஆயிடுமா? சப்போஸ் டிராப் ஆனா இது வரைக்கும் மூவிக்கு செலவான அந்த தொகையை நடிகர்களே திருப்பி கொடுப்பாங்களான்னு ஸ்ரீலங்கால இருந்து மதிஷாந்த் கேட்டிருக்காங்க. பாராளுமன்ற உறுப்பினர்கள் திரைப்படங்களில் நடிக்க கூடாது அப்படின்னு ஏதாவது சட்டம் இருக்கா? பாராளுமன்ற உறுப்பினர்கள் பலர் பாராளுமன்ற கூட்டத்தொடர் நடக்கும்போது பாராளுமன்றத்துக்கே வருவதில்லை அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா இல்லையா அப்படின்னு எனக்கு தெரியல. பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தாலும் பவன் கல்யாணும் சரி கங்கனா ரணாவத்தும் சரி தொடர்ந்து திரைப்படங்களிலே நடிப்பார்கள். இப்போ ரீரிலீஸ் ஆன இந்தியன் படத்தோட வசூல் கில்லி படத்தோட வசூலத்தோட வாய்ப்பு இருக்கான்னு சென்னையில இருந்து சிவசங்கரி கேட்டிருக்காங்க. மறுவெளியீட்டிலே கமல்ஹாசனுடைய இந்தியன் திரைப்படம் நல்ல வசூலை பெற்றுக் கொண்டிருக்கிறது அப்படின்னாலும் கில்லி திரைப்படத்துடைய வசூலை அந்த படம் தொடுவதற்கான வாய்ப்பு மிக குறைவு. மறுவெளியீட்டு படங்களில் விஜயனுடைய கில்லி ஒரு மைல்ஸ்டோன். வடக்கன் அப்படின்ற பேரை சென்சார் குழு மாத்த சொன்னதுனாலதான் இப்போ ரெயில் அப்படின்ற பேர் வச்சிருக்காங்களான்னு தோரணமலையில இருந்து செண்பகராமன் கேட்டிருக்காங்க. நீங்கள் கூறியிருப்பது உண்மைதான். தணிக்கை குழுவுடைய பரிந்துரையின் பெயரில் தான் வடக்கன் திரைப்படத்தினுடைய பெயர் ரயில் என்று மாற்றப்பட்டிருக்கிறது. ஸோ ரீசெண்டா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட பேசினீங்களான்னு கோவில்பட்டியில இருந்து கண்ணன் கேட்டிருக்காங்க. 2 நாட்களுக்கு முன்னால ரஜினியோட பேசின பொதுவான நலம் விசாரிப்பாகவே அந்த பேச்சு அமைந்தது. நிறைய வெற்றி படங்களை கொடுத்த சூர்யா அவர் போக வேண்டிய உயரத்தை அடைஞ்சிட்டாரு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களான்னு பாண்டிச்சேரியில இருந்து பெருந்தமிழன் கேட்டிருக்காங்க. சூர்யா எந்த உயரத்தை அடைந்திருக்க வேண்டுமோ அந்த உயரத்தை அடையலை அப்படின்றது உண்மைதான். ஆனால் அது எல்லாத்தையும் கங்குவா திரைப்படம் ஈடுகட்டும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஸோ சமந்தாவோட ஹெல்த் இப்போ எப்படி இருக்கு? அவங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் என்னென்னு கனடால இருந்து மாலினி கேட்டிருக்காங்க. சமந்தாவுடைய உடல் நலம் நல்லா தான் இருக்கு. இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு முறை சமந்தாவுடைய புகைப்படங்கள் தொடர்ந்து வெளிவந்த வண்ணம் இருக்கின்றன. அது மாதிரி அவருடைய படங்கள் எப்போ வரும் அப்படின்றத
சமந்தா தான் சொல்லணும். கமல்ஹாசன் அவர்கள் நடிச்ச நிறைய படங்களோட தெலுங்கு டப்டு வெர்ஷனுக்கு எஸ்பிபி சார் தான் வாய்ஸ் கொடுத்திருக்காரு. குணா அண்ட் அவோய் சண்முகி படத்துல எஸ்பிபி சாரே நடிச்சிருக்காரு. அப்படி இருக்கும்போது அந்த 2 படங்களோட தெலுங்கு டப்டு வெர்ஷன்ல எஸ்பிபி அண்ட் கமல் 2 பேருக்குமே அவரே வாய்ஸ் கொடுத்தாரா இல்ல வேற யாராவது வாய்ஸ் கொடுத்தாங்களான்னு சென்னையில இருந்து கௌஷிக் கேட்டிருக்காங்க. அபய் சண்முகி, குணா போன்ற படங்களுடைய தெலுங்கு பதிப்புல கமல்ஹாசனுக்கு குரல் கொடுத்தது எஸ்பி பாலசுப்ரமணியன் தான். அவர் நடித்திருந்த கதாபாத்திரத்துக்கு குரல் கொடுத்ததும் எஸ்பி பாலசுப்ரமணியன் தான். இரு குரலிலும் வித்தியாசத்தை தரக்கூடிய ஆற்றல் எஸ்பி பாலசுப்ரமணியத்துக்கு எப்போதுமே உண்டு. சார், எம்ஜிஆர் மாதிரியே அஜித்தும் தன்னோட வேற ஹீரோ நடிக்க ஒத்துக்க மாட்டாரான்னு அம்ஜிக்கரையில இருந்து பத்மநாபன் கேட்டிருக்காங்க. அஜித்துடைய படத்துல ஆர்யா, அருண் விஜய் போன்ற பல கதாநாயகர்கள் நடித்திருப்பதை மறந்துட்டீங்களா என்ன? சார், மோகனோட ஹரா படம் எப்படி இருக்குன்னு திண்டுக்கல்ல இருந்து ஏழுமலை கேட்டிருக்காங்க. நீண்ட இடைவெளிக்கு பின்னாலே மோகன் நடித்து வெளிவந்திருக்கின்ற ஹரா திரைப்படம் அவருக்கு நல்ல பாராட்டுதலை பெற்று தந்திருக்கிறது. அந்த வகையில பார்த்தா மோகனுக்கு அந்த படம் வெற்றி படம் தான். கலகலப்பு 3ஆம் பாகம் கைவிடப்பட்டதான்னு வேலூர்ல இருந்து விஜயகுமாரி கேட்டிருக்காங்க. கலகலப்பு 3 கைவிடப்பட்டதாக சொல்ல முடியாது. ஆனா இந்த மாதம் நடப்பதாக இருந்த இந்த படத்துடைய படப்பிடிப்பு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றது மட்டும் உண்மை. சிவாஜி ராம்குமார் இப்ப ஏதாவது படத்துல நடிக்கிறாரான்னு சென்னையில இருந்து கண்ணன் கேட்டிருக்காங்க. சிவாஜி ராம்குமார் இப்போது புதியதாக எந்த ஒரு திரைப்படத்திலும் நடிப்பதாக தெரியல. விஜயகுமாரி இப்போ எங்க வசிக்கிறாங்கன்னு திருமயம்ல இருந்து கோகிலா கேட்டிருக்காங்க. விஜயகுமாரி சென்னையில தான் தங்கியிருக்காங்க. 3-4 மாதங்களுக்கு முன்னால கூட அவங்களோட தொலைபேசியிலே நான் பேசினேன். 2-3 மாதங்களுக்கு ஒரு முறை அவங்களோடு தொலைபேசியிலே நான் பேசுவது வழக்கம். KR விஜயா நடிச்ச கொஞ்சம் காதல் கொஞ்சம் மோதல் படம் எப்போ ரிலீஸ் ஆகும்னு பாண்டிச்சேரியில இருந்து சிவகுமார் கேட்டிருக்காங்க. கொஞ்சம் மோதல் கொஞ்சம் காதல் படத்துடைய கதாநாயகன் ஸ்ரீகாந்த். அவரை தாண்டி பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் பல நட்சத்திர நடிகர்கள் நடித்திருக்கிறார்கள். ஆனாலும் KR விஜயா நடிப்பிலே உருவாகி கொண்டிருக்கின்ற கொஞ்சம் மோதல் கொஞ்சம் காதல் படம் எப்போ வெளியாகும் அப்படின்னு தான் நீங்கள் உங்கள் கேள்வியை கேட்டிருக்கீங்க. இதிலிருந்தே KR விஜயாவுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு தீவிரமான ரசிகர் அப்படின்றத என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. கொஞ்சம் காதல் கொஞ்சம் மோதல் படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த படம் சம்பந்தப்பட்ட எல்லா வேலைகளும் முடிவடைந்து விட்டன. அடுத்த மாத துவக்கத்திலோ அல்லது ஆகஸ்ட் மாதத்திலோ அந்த படம் வெளியாகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். முன்னாடிலாம் முன்னணி கதாநாயகிகள் குறைஞ்சது 3 வருஷமாவது தொடர்ந்து நடிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரோஜா, சிம்ரன், குஷ்பு, இன்னும் நிறைய பேர் சொல்லிட்டே போலாம். ஆனா இப்போ இருக்கிற முன்னணி கதாநாயகிகள் ஃபார் எக்ஸாம்பிள் பிரியங்கா மோகன் 3 படங்களுக்கு அப்புறம் 3 வருஷம் கேப் எடுத்துக்கிட்டாங்க. இந்த அவல நிலைக்கு காரணம் என்னன்னு மதுரையில இருந்து முரளி அனுகிரகா கேட்டிருக்காங்க. இன்றுள்ள கதாநாயகிகள் பலரால் பல வருடங்கள் தொடர்ந்து திரைப்படங்களில் நடிக்க முடியல அப்படின்னா அதுக்கு காரணம் இருக்கு. முன்னெல்லாம் முன்னணி கதாநாயகர்கள் ஒரு வருடத்திற்கு 8 முதல் 10 திரைப்படங்கள் நடிப்பாங்க. அதில் 2-3 திரைப்படங்களில் கதாநாயகன் நடிக்கக்கூடிய வாய்ப்பு ஒரு முன்னணி கதாநாயகிக்கு கிடைக்கும். ஆனால் இப்போ எல்லா கதாநாயகர்களும் வருஷத்துக்கு 1 படம் அல்லது 2 படம் பண்ணுறது அப்படின்றத குறிக்கோளாக வைத்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது எல்லா கதாநாயகனுக்கும் தொடர்ந்து 10-20 படங்களில் நிற்க எங்கே வாய்ப்பு கிடைக்கும்? அடுத்து இன்று ஒரு தகவல். உங்களுக்கு பிடிச்ச நடிகர் யார்? கமல்ஹாசனா, ரஜினிகாந்தா என்று திரையுலகத்தை சேர்ந்த யார்கிட்ட கேட்டாலும் அவங்க பதில் சொல்றதுக்கு கொஞ்சம் தயங்குவாங்க. இல்லைன்னா பொதுவாக கமலையும் பிடிக்கும் ரஜினியும் பிடிக்கும் என்று ஒரு பதிலை சொல்லி தப்பித்துக் கொள்வார். பாலச்சந்திரனிடம் இந்த கேள்வி கேட்கப்பட்ட போது என்னுடைய 2 கண்களில் எந்த கண்ணு பிடிக்கும்னு கேட்டால் நான் என்ன பதில் சொல்வது என்பதுதான் அவருடைய பதிலாக இருந்தது. ஆனால் இதே கேள்வி குஷ்புவிடம் கேட்கப்பட்ட போது அவர் சொன்ன பதில் என்னவாக இருந்தது தெரியுமா? சந்தேகத்துக்கிடமில்லாமல் கமல்ஹாசன் என்பதுதான் குஷ்புனுடைய பதிலாக இருந்தது. அப்படி பதில் சொன்ன குஷ்பு அதற்கான காரணத்தையும் சொன்னார். கமல்ஹாசன் என்னுடைய ஃப்ரெண்டு, ஆனால் ரஜினிகாந்தை என்னுடைய ஃப்ரெண்டுன்னு சொல்ல முடியாது. அவர் மிக தூரத்தில் இருக்கிறார். இன்னும் சரியாக சொல்லணும்னா அப்படின்னு அண்ணாந்து பார்க்கின்ற உயரத்திலே இருக்கிறார். ஆனால் கமல்ஹாசன் இருக்காரு, அவர் எனக்கு மிகவும் நெருக்கமான நண்பர். எப்போது வேண்டுமானாலும் அவரோட ஃபோன் பண்ணி பேசலாம். அவர் என்னுடைய வீட்டுக்கு வருவார், நான் அவருடைய வீட்டுக்கு போவேன். என் வீட்டில் நடக்கிற எல்லா நிகழ்ச்சிகள்லையும் கமல்ஹாசன் கலந்து கொள்வார். என்னுடைய குழந்தைகளும் அவங்க குழந்தைகளும் ரொம்ப க்ளோஸ். அப்படி ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸாக நாங்கள் இருக்கிறதுனால கமல்ஹாசன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்கிறார் குஷ்பு. இத்துடன் இந்த லென்ஸ் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த லென்ஸ் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.